ஹே ஹாய். ஸோ இது வந்துட்டு நம்ம டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ 2024 ஜூன் மாதம், இன்றைக்கி வந்து 3ஆம் தேதின்ட்டுருக்கு இல்லையா? ஸோ கடந்த 2023 நவம்பர் மாதத்துக்கிட்ட ஒரு விரதம் இருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப ஒன்லைனராக 6 நாள் சாப்பிடாமல் இருந்தேன்னு சொல்லி டைட்டில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ 6 நாள் சாப்பிடாமல் இருந்தேனா நிஜமாவே அப்படின்னா 6 நாள் சாப்பாடு சாப்பிடல. அதற்கு பதிலாக ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு, அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடாது அதுக்காக. அண்ட் அது இல்லாமல் அந்த 4th டே கிட்ட போகும்போது ஒரு மாதிரி ஒரு இதாகிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால 4th டே அப்போது ஒரு பழம், வாழைப்பழம் ஒரு பழம், அது இல்லாமல் ஒரு டம்ளர் பால், ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் எப்பவும் போல் தான். அப்புறம் மிளகு சாப்பிடுவாங்க, மொதல் நாள் ஒரு மிளகு அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் விரதம் இருந்தேன். ஸோ 6 நாள் சாப்பிடல, அது மாதிரி தான் இருந்தது. ஈவன் நிறைய பேருக்கு நம்மளை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய டீ குடிக்கிறது உண்டு. அது வந்து கொஞ்சம் பிடிக்கும், ஃபேவரெட்டு. 6 நாள் அதெல்லாம் கூட கிடையாது, டீ காஃபி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த விரதத்தை பற்றின ஒரு விலாக் தான் அது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்க்ளைமரே ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. அவசரமாக அதை இது பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த இது பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக ரிலாக்ஸ்டாக டைம் இருக்கப்போ பார்த்துக்கோங்க, பாருங்கள். அண்ட் அந்த டிஸ்க்ளைமரில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்ட்டுனா, இந்த கடவுள் நம்பிக்கை பற்றின ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது வந்து நான் திணிக்கல, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. என்னோடய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அது உங்களோட நம்பிக்கை, அது நீங்கள் இருக்குன்னு நம்பலாம், இல்லைன்னு நம்பலாம், அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு பர்சனோட நம்பிக்கை. என்னோடய புரிதலுக்கு நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் வந்து ஒரு 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 நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடவுள்னு ஒருத்தர், யாரோ ஒருத்தர், ஏதாவது ஒரு கடவுள், எனி காட். நீங்கள் ஒரு கடவுள் வந்து நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, யாராவது நமக்கு கெடுதல் பண்ணிடும்போது, சரி அதை கடவுள் பார்த்துப்பாருன்னு நம்ம கடந்து போகிறதுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம யாருக்காவது போய் கெடுதல் பண்ணும்போது கடவுள் தண்டிச்சிருவார் அப்படிங்கிற பயம் வந்து நம்ம கெடுதல் பண்ணாமல் தடுக்குது. ஸோ இந்த விதத்தில் கடவுள் நம்பிக்கை ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து மூட நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மூட நம்பிக்கைகளுக்கும் நம்பிக்கைக்கும் நடுவில் ஒரு சின்ன லைன் தான், ரொம்ப கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அது ஒரு அனாவசியமான ஏதாவது ஒரு கருத்துக்களோ, இல்லை அனாவசியமான ஏதாவது ஒரு சமூக சீர்கேடோ வந்து கடவுளுங்கிற பேரில் திணிக்கப்பட்டால் அது ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மூட நம்பிக்கை வேறு, நம்பிக்கை வேறுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒரு கதையாக நம்ம அடிக்கடி ஸ்டூடெண்ட்டை சொல்கிறது உண்டு, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது உண்டு. எடுத்துக்காட்டால் ஒரு அரசன் வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாருன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு. பச்சை கலர் சட்டை போட்டு போ அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். பச்சை கலர் சட்டை போட்டு போய் அந்த சாமியார் ஜெயிச்சிட்றாருன்னு வச்சுப்போம். சாமியார் நாளைக்கு அந்த அரசன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுப்போம். இப்போது அந்த அரசன் வந்து தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக, சாமியார்கிட்ட கேட்டு நம்ம பச்சை சட்டை போடலாமா, சிவப்பு சட்டை போடலாமா, கருப்பு சட்டை போடலாமான்னு வேறு ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சிடறான். நாள் பட அந்த சாமியார் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர மூடநம்பிக்கைக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். எடுத்துக்காட்டால் இப்போ அந்த பச்சை சட்டை போட்டு போன அன்றைக்கி சாமியார்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலான்னு. சாமியார் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ பச்சை கலர் சட்டை போட்டு போய் ஜெயிச்சிருவேன்னு. பச்சை கலர் சட்டையை போட்டு போய் அன்றைக்கி ஜெயிச்சிடறானே வச்சுப்போம், ஏதோ எதர்ச்சியாக ஜெயிச்சிடறான்னு வச்சுப்போம். அப்போ அவன் மேலே இருந்த முழு நம்பிக்கையை விட்டுட்டு அந்த சாமியார் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவான். நாள் பட மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரும் அப்படின்னா, அரசன் தன்னை நம்புறதை விட யாரோ ஒரு சாமியாரை பெருசாக நம்புகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி போய் சேரும். அந்த நாட்டுக்குள்ளே அந்த அரசனை விட அந்த சாமியார் சக்தி வாய்ந்தவனாக மறைமுகமாக அறியப்படுவான். ஏன்னா அரசனே அந்த சாமியார் சொல்கிறதான் கேட்குறான். வரலாறு ரீதியாக இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. எருமையை வெட்டினா நம்ம வந்து ஜெயிப்போமா, கழுதையை வெட்டினா ஜெயிப்போமா, ஆடு பலி கொடுத்தா ஜெயிப்போமா, நம்ம ஏதோ ஒரு மாதிரியான மூட நம்பிக்கைக்குள்ளே போயிட்டோம். அது சரியாக தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளேயும் நான் வரல. அது எல்லாம் உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படினாலும் முடிவு பண்ணிக்கலாம். பட் மூட நம்பிக்கை வேறு, அது வந்து தேவையில்லாதது. நம்பிக்கை வேறு, ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த டிஸ்க்ளைமரை தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இது அந்த மாதிரியான ஒரு திணிப்பு கிடையாது, அது இல்லை.
அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் இது பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாதுன்ட்டு எழுதி வச்சுருக்கேன், அதான் பேப்பரை பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். அண்டு ஒரு நடுகள் வழக்கம்னு நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு 100 மாடு மேய்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய மாட்டை ஒரு புலி வந்து அடிக்க வந்துடுது, லைக் புலி வந்து பிடிச்சி சாப்பிட வந்துடுது. அப்போ அந்த புலியோட போரிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மனிதன் வந்து செத்து போய்ட்றான், இறந்து போய்ட்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்கள நம்ம ஒரு மரியாதை செய்யணும்ல. அதற்கு என்ன பண்ணுறோம், அவங்களோட உடலை விதைச்சி புதைச்சி அதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு, இந்த மாதிரி ஒருத்தங்களோட தியாகத்தினால தான் நம்மளோட மற்ற மாடுகளும் நம்மளும் தப்பிச்சோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம வந்து அதை வணங்குறோம். இதில் 2 விஷயம் கிடைக்குது நமக்கு. ஒன்று, அவங்களோட தியாகம் போற்றப்படுது. 2வது, அடுத்த முறை ஒரு புலி வந்தால், அடுத்த முறை ஒரு ஆபத்து வந்தால் இன்னொரு இளைஞனோ இன்னொரு பெண்ணோ போய் அதை எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேளை இறந்து போயிட்டா கூட நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாங்க, நம்மளை வந்து நம்மளோட தியாகத்தை நினச்சி பார்ப்பாங்க, அதை வந்து நடுகல்லாக வச்சு காலத்துக்கும் நம்மளை வந்து வணங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இது மாதிரியான சில வழக்கங்கள் மனிதனுக்கு அது வந்து மிக முக்கியமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் என்னோடய சிற்றறிவு கேட்டின வரைக்கும் நான் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை பொருத்தி பார்த்து அப்படி நம்பிக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். பல ஆயிரம் ஆண்டு பழமையானது இந்த நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கை, இதில் உள்ள சமூக சீர்கேடு, இதில் உள்ள நல்ல விஷயம் கெட்ட விஷயம், இது மாதிரியான போராட்டம் பல ஆயிரம் ஆண்டு காலம் பழமையானது. ஒரு 5 நிமிஷம் யூடியூப் வீடியோவில் நம்ம வந்து இதை மொத்தத்தையும் விலைக்கு சொல்லிடவும் முடியாது, அதற்கான தீர்வு சொல்லிடவும் முடியாது. பட் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்துக்குள்ளே போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால அது ஒன்று சொல்லிடுறேன். ஸோ என்னோடய ஒப்பீனியனுக்கு எல்லா மனிதனும் எல்லா கடவுளுமே மனிதனாக வாழ்ந்து இறந்துருப்பாங்க, மனித கூட்டத்தை வழி நடத்தியிருப்பாங்க, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால நான் இப்போ சொன்ன அந்த நடுகள் வழக்கம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த கடவுளுங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்துட்டு அடைஞ்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் நம்ம நம்பலாம். ஒரு கடவுள் பிறந்து வருவாருன்னு நம்ம நம்பிடும் போது என்ன ஆயிரும்னா, நம்ம பிறக்கும் போதே கடவுளாக பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்றோம். அதை விட ஒரு மனிதன் கடவுளாக முடியும் அப்படின்னு நினச்சோம்னா யார் வேணால் கடவுளாகலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருது. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கடவுளாக பிறக்கிறது வேறு, ஒருத்தன் கடவுளாக மாறுறது வேறு. திருவள்ளுவர் வந்து கடவுள் பிறப்பார்னு எழுதலை, அதற்கு பதிலாக என் குணத்தான் அப்படின்னு எழுதுகிறார். 8 குணங்களை உடைய ஒருவன் இறைவன் அப்படின்னு எழுதுகிறாரு. பகவான் இது மாதிரியான சொல்லெல்லாம் பயன்படுத்துகிறார். ஆனால் அதற்கான கேரக்டர் என்ன அப்படிங்கிறதான் சொல்கிறாரே தவிர்த்து அது ஒரு மாதிரி நீங்கள் அந்த லைன் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது ஒரு சில நல்குணங்கள் இருந்தால் மக்களுக்காக ஒருத்தன் நின்னா வந்து இறைவனாக எல்லாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மாதிரி இதற்கு முன்னாடி மக்களுக்காக நின்று ஏதோ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிறைய மேஜிக்ஸை உருவாக்கி காட்டினவங்களாம் இருந்திருக்கலாம். மேஜிக் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பீப்புளை வழி நடத்தியிருக்கலாம், நல்லதை சொல்லி கொடுத்துருக்கலாம், நன்மையை போதிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்க வந்து கடவுளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக அறியப்படலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான். 2வது, கடைசியாக எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுனா, கோ வித் யுவர் இன்ஸ்டிங்க்ட். நம்ம மனசு நமக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுங்க. ஒரு மாதிரி வந்துட்டு சுற்றி இருக்கவங்க அட்வைஸ் பண்ணுறது, இல்லை சுற்றி இருக்கவங்க வந்து இப்படி பண்ணு, கடவுள் அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அது இது அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. ஒரு கடவுள் ஒருத்தர் வந்து இதை பண்ணாதான் நான் ஒன்று கொடுப்பேன், இதை பண்ணாதான் அதை பண்ணுவேன், அது இல்லை. கொடுக்குற கடவுள் கூரை பிச்சுட்டு கொடுக்குன்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு 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 விதமான ஒரு ப்ராசஸாக ஜாலியாக ஒரு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வைப்பை வந்து புரிஞ்சிக்கிறது. அதுக்கு பதிலாக ஒரு மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அதுலேயும் நம்ம இந்த விரதம் இருக்கும் போதெல்லாம் நிறைய சஜஷன் பின்னான்னு அதாவது கிழக்கு பக்கம் வச்சு விளக்கேற்று அதை பண்ணி இதை பண்ணி, எனக்கு அதெல்லாம் எதுவுமே உடன்பாடு கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் என்ன, அது எப்படி நமக்கு ஃபீல் ஆகுது, என்ன மாதிரியான ஒரு இதை கொடுக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். நான் அந்த மாதிரியான ஒரு இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக நான் இது பண்ணிக்கிறதில்ல. நமக்கு என்ன தோணுது, நம்ம மனசு என்ன சொல்லுது, அதை லிசன் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. அதுதான் கடவுள் உங்களுக்கு நேரடியாக கொடுக்குற டிக்டேஷன் கொடுக்குற ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நம்புகிறேன். அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் இது தெளிவாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் அப்போ வந்து இப்போது லாஸ்ட் இயர் 2023 நிறைய இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தேவைப்பட்டால் உடனடியாக என்னால் லீவ் எடுத்துக்க முடிஞ்சது. இப்போ நான் மாதிரி விரதம் மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் பர்சனலாக முக்கியமான ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டால் உடனடியாக லீவ் கிடச்சிரும். இது சப்போஸ் பாதி கிளாஸில் இருக்கும்போதே கூட நான் வந்து இல்லை முடியல அப்படின்னு சொல்லி பாதியில் நான் வந்து வெளியே வந்துட்டால் கூட பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. அது மாதிரி வந்துட்டு ஒரு ஒர்க் ப்ரொஃபைல் வந்து எனக்கு இருந்தது. இப்போ சப்போஸ் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவரோட பணி டியூட்டியை அவர் ப்ராப்பராக செஞ்சார்னாவே அது கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்றி, ஒரு மிகப்பெரிய விரதம் தான்.
அதை விட்டுட்டு அவர் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அது பயனில்லை. அது புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. அதனால் எனக்கு அந்த நேரம் இருந்தது, அதனால் அதை வந்துட்டு நான் அந்த விரதம் இருக்கணும்னு விருப்பப்பட்டேன். மற்றபடி நீங்கள் கன்னா பின்னான்னு போட்டு உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. கன்னா பின்னான்னு போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது கடமை தான் நமக்கு வந்து தெய்வம். அது அது தாண்டி தான் மற்றதெல்லாம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு டைம் இருந்தது, அதனால தான் நான் வந்து அதை அந்த மாதிரி இது பண்ண முடிஞ்சது. ஈவன் 6 நாள் விரதம், சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க. நான் விரதத்தை பற்றி சொல்லாமலே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க. 6 நாள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் விரதம். 4th டேலாம் வரும்போது நான் வந்து லீவ் போட்டேன். அதாவது இன்ஸ்டியூட் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து கத்தணும்ல, கிளாஸ் எடுக்கணும். 70-80 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த எக்ஸாஸ்ட் ஆயிடுது, ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் போயிடுது. அதனால் நான் வந்து 4th டே 5th டே அண்ட் 6th டேலாம் ஃபுல்லாக லீவ், படுத்தே கிடந்தேன். ஒன்றுமே பண்ணல, சும்மா படுத்து கிடக்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் தான் நீங்கள் அந்த விரதம் எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே போல் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இந்த விரதம் இருக்கணுங்கிற முடிவுக்கு நான் வரத்துக்கான காரணம், எனக்குள்ளே சில வேண்டுதல், லைக் அந்த மாதிரி சில விஷயங்களை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். லைக் அது மாதிரியான ஒரு தீர்க்கமான ஒரு இது இருந்தது. விரதம் இருந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு நம்மளால் அதை நோக்கி அதை பற்றின தாட்ஸே ஃபுல்லாக கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் இந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணணுன்னு நினச்சேன். யூனோ நம்ம வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த இதாக வச்சுருந்தோம், ஒரு வேண்டுதலாக இருந்தது. அது நல்லபடியாக முடிஞ்சது. அதனால தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் விரதத்துக்கான கான்செப்ட் நிறைய இருந்திருக்கலாம். பர்டிகுலராக இப்போ பாலஸ்தீனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அங்கே நடக்கிற போர், அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கலாம். அது மாதிரி மனிதன் இன்றைக்கி இருக்க மாதிரி ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளே இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து போர், நிறைய ஆபத்து, விலங்குகளால் அது இது நிறைய ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு 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 ஸ்டாக்னட்டாக ஒரு ஸ்டேபிளாக இல்லாத ஒரு டைமில் இருந்திருப்போம். அப்போது ஒரு கடவுளாக இருந்தால், ஒரு தலைவனாக இருந்தால் நமக்கு என்ன வழி நடத்துவாங்க? அந்த பசியை நம்ம முன்கூட்டியே பழகிக்கணும். போர் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு பசியை பழகிக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்துட்டு நம்ம பசியை பழகிக்கணும். முன்கூட்டியே நம்ம ரத்தம் எல்லாம் பார்த்து பழகிக்கணும். இப்போ அளவு குத்துறது, அழகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இது பண்ணுறது. அப்போ அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து பழகிக்கும் போது ஒரு போரோ இல்லை பட்டினியோ ஏதோ வரும்போது அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி சர்வைவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸஸை முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸாக தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது மாதிரிலாம் கூட இருந்திருக்கலாம். ஸோ மெனி ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. இது வந்து ஒரு திணிப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த லைன் இல்லை. நிறைய வந்து நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே, அது வேறு. அதே சமயத்தில் எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கைக்குமான சப்போர்ட் இல்லை. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு, அதனால் டிஸ்க்ளைமரே 5 நிமிஷத்துக்கு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து நேரடியாக நிறைய மாணவர்களோட பேசுகிறோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இது பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த தாட் ப்ராசஸை நம்ம கரெக்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இல்லையா? ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு கடைசி ஒரு லைனாக நான் சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்னா, மருத்துவம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு சிறந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு கூட பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு மருத்துவம் கிடையாது. அதற்கு பதிலாக முதல்ல என்ன கை காலோ அல்லது ஏதாவது எலும்பு உடஞ்சி போச்சுன்னா மண்ணுக்குள்ளே முழுசாக நட்டு வச்சு தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுட்டா அது அப்படியே அந்த எலும்பு சேர்ந்துக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். சுகரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. ரொம்ப ஒரு இதாக சொல்லணுன்னா, ஒருத்தங்களோட யூரினரியை வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான இதில் இருந்து தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆகி வரோம். ஸோ அந்த மருத்துவம் வந்து இப்படி தான் எவல்யூஷன் ஆகி வருது. நமக்கு தெரியாது எப்படி எல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்தை முன்னேற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மெடிசனுக்கு கொண்டு வந்துட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, ரிசர்ச் அதில் உள்ள நல்லதை வந்து நம்ம மேலும் அதிகரிக்கிறது, அதில் உள்ள கெட்டதை இது பொருந்தாத ஒரு விஷயம் அப்படின்னு அதை நீக்கிறது, சரி எது தப்பு எதுன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள நல்ல விஷயங்களை இன்னும் பெருசாக நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு சிறந்த விஷயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுபோல் தான் கடவுள் நம்பிக்கையோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் பர்சனலாக. எப்படி மருத்துவம் வந்து நாள் பட கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சி பெருசாக இருக்கோ, அதுபோல் இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதில் உள்ள நல்ல விஷயங்களை பெருசாக உலகுக்கே அறிவிக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்படி யோசித்து பார்க்கலான்னு வைங்களேன். லைக் எடுத்துக்காட்டால் இப்போ பழனியில் முருகரோட சிலை ஒன்று இருக்குது, லைக் நவபாசன சிலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிலையில் வந்து திருநீர் வச்சு நம்ம அதிகாலையில் எடுத்து அதை சாப்பிடும்போது இலையில் வச்சு தராங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது உடலில் உள்ள நோய்கள் குணமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நிறைய ஊரில் நிறைய கோவில்களில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இது உண்டு. ஸோ அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி
பழனியில் உள்ள சிலை மாதிரி உலகிலேயே மிகப்பெரிய சிலை ஒன்று வச்சு அந்த சிலையில் திருநீர் வச்சு உலகுக்கே எடுத்து நம்ம வந்து அந்த மருத்துவத்தை கொடுக்கலாம், எல்லோரும் நல்லா இருந்துட்டு போகட்டும், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆள்னா. ஸோ அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. யாராவது வந்து நான் அந்த கான்செப்டை வந்து தவறாக சொல்லியிருந்தாவோ அல்லது அதில் உங்களுக்கு வேறு மாற்று கருத்து இருந்தாவோ அதை வந்து அஃபண்ட் ஆகாதீங்க தயவு செஞ்சு. பட் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம், அதுக்குள்ளே நிறைய ரிசர்ச் பண்ணலாம், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய பர்சன் தான் நான். அதே சமயம் நம்பிக்கை இருக்குது, மிகப்பெரிய அளவில் கடவுள் மேலே வந்து ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது, நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ டிஸ்க்ளைமரே போட்டு கண்ணா பின்னான்னு கஜா முஜான்னு என்னென்னமோ பேசி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அவர் வடிவேல் சொல்வார், அந்த மாதிரி ஏதாவது தவறாக பேசியிருந்தாவோ அல்லது யாரையாவது இந்த மதம், ரிலீஜியன் அண்ட் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு வரும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு இல்லையா? அதனால் சப்போஸ் யாரையும் நம்ம வந்து அதை காயப்படுத்தணும்னு நினைக்கல. அப்படி இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் சரி, ஓகே, டிஸ்க்ளைமர்ஸ்லாம் முடிஞ்சது. 15 நிமிஷம் டிஸ்க்ளைமர் பேசியிருக்கேன். அண்ட் அந்த முதல் நாள் 2வது நாள் எடுத்த வீடியோ இதெல்லாம் வந்து நான் ஒட்டி அங்கே அது எடுக்கவே முடியல, அந்த மாதிரிலாம் இருந்தது. கடைசி நாள் 6வது நாள்லாம் வெயிட் செக் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். முதல் நாள் வந்து வெயிட் பார்த்துருந்தேன், கடைசியாக வெயிட்லாம் பார்க்கும்போது நல்லா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணலான்னு என்னென்ன வீடியோ எல்லாம் கிடச்சிதோ அந்த டேஸ்க்குள்ளே அது எல்லாத்தையும் ஒட்டி ஒரு இதாக போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெயிட் பயங்கரமாக குறையுது வந்துட்டுருக்கேன், எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தாச்சு, பார்ப்போம். முடிச்சுட்டு வெயிட்டு குறையுதா என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு 6 நாள் வந்து சும்மா சாப்பிடாமலே விரதத்தை கடைபிடிப்போம். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து டே 1. நம்ம வந்து கடும் விரதமான கந்தசஷ்டி விரதம் இருக்க போகிறோம், முருகா. ஸோ இப்போது காலையில் எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. நேற்று தான் வெயிட்டு பார்த்தேன் 69. மேபி குறையலாம் வாய்ப்பு இருக்குது இல்லையா? எதிர்பார்த்தது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சொல்கிறேன், குளித்த உடனே போயிட்டு ஒரு டீ குடிக்கலாம், காஃபி சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் தாட் ப்ராசஸ்லாம் வேலை செய்யுது. தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி விரதம் இருந்தவங்ககிட்ட கேட்டேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த விரதம் இருக்கேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 or 2 days அந்த ஃபுட்டுக்கான கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்புறம் 3rd and 4th டேலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம், 5 and 6லாம் கூட. அப்படின்னா நம்ம மேபி ஃபஸ்ட்டு 3 days, லாஸ்ட்டு 3 days அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அண்ட் சில ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான் நான் வந்து விரதம் இருக்கேன். காரணம் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு தான் நான் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பர்சனலாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ, ரெக்கார்டட் அண்ட் பர்சனல். வெற்றி பெற்ற பிறகு அதை போஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி டே 1 பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம காலையில் சாப்பிட மாட்டோம்ல பெருசாக, அது மாதிரி தான் இருக்குது. மதியம் தானே சாப்பிடுவோம். அது மாதிரி ஈவினிங் நைட்டு தான் எந்த அளவுக்கு அதோட இம்பேக்ட் இருக்குன்றது தெரியும். அல்சர் ஃபார்ம் ஆகிடக்கூடாது இல்லையா நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டு. அதனால் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு, அதாவது அந்த ரிலீஜியஸ்டிக்காக பேசுகிறவங்களும் சரி, ஒரு டாக்டர்ஸ் அது மாதிரி சரி, கொடுத்த அட்வைஸ் என்னென்னா தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க, அந்த HCl செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கேன். தண்ணி நிறைய குடித்து அல்சர் ஃபார்ம் ஆகாமல் தடுத்துடணுன்ட்டு. இல்லைனா அப்புறம் அந்த பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். லைக் அந்த அல்சரோட இதெல்லாம் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னாவே மற்றதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஒன்லி வாட்டர் அது போல் குடிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 100-110 கிட்ட வெயிட் இருந்தார். அவரு கூட சொன்னார், இந்த மாதிரி ஒரு 10 to 15 days கிட்ட வந்து ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டாக ஃபுட் எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டாக அவர் ஃபுட் எடுத்துகிட்டுன்னு சொன்னார். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு பழம் 2 பழம் அந்த மாதிரிலாம், செவ்வாழை பழத்தில் 1 பழம் 2 பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெயிட்டை டிராஸ்டிக்காக குறைச்சி ஒரு 70 கிட்ட வந்துட்டார். அந்த மாதிரி இருந்தார். நம்ம வெயிட்டை குறைக்க வேண்டிய தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி கம்மியான வெயிட்டு தான், நார்மலான வெயிட்டு தான். பட் இது நம்ம வந்து முருகர் மேலே வச்சுருக்க ஒரு பற்று, அதற்காக விரதம், அவர்கிட்ட கேட்குறதுக்கான ஒரு விரதம்.
சில விஷயங்களில் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விரதம் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். கொடுத்தாருன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா இந்த வீடியோ என்னோடய இருக்கும். சரி, ஓகே. நான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் எவ்வளோ பாசிபிளோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நான் எதுக்காக ப்ரே பண்ணிக்கிறேனோ அது நடக்கட்டும், நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆமாம், தேங்க்யூ. டே 1. ஹாய். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 144 ஹவர்ஸ் கிட்ட மொத்தமாக நம்ம வந்து ஒரு 6 நாள் 7வது நாள் தான் சாப்பிட போகிறோம். இப்போது 7 நாள்னால் அதிக போகும். ஒரு 6 நாள் அப்படின்னா 6x24 வந்துடும். கிட்டத்தட்ட 120 ஒரு 24னா 144 மணி நேரம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்க போகிறோம், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம். நீங்கள் எங்கேயோ இருக்குது, ஆனால் கூட எதை பார்த்தாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு இப்போ வரைக்கும். பார்ப்போம் என் அண்ணன் எவ்வளோ தூரம் போக முடியுது என்னன்ட்டு. முடிச்சிருவோம், நம்பிக்கை அதானே எல்லாம். சரி, ஓகே. நம்ம வந்து இன்னொரு 12 ஹவர்ஸை தாண்டிட்டு இப்போ 12 தொட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 12 தொட்டால் 1 டே ஓவர் வரித்தரம் முடிப்போம். முடிச்சுட்டு பதிவு பண்ணி வைக்கிறேன் எப்படி இருக்கு என்னன்ட்டு. இதெல்லாம் குறைஞ்ச போகிறோன்னு நினைக்கிறேன். ஹாய். இது வந்து டே 2. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுட்டு எடுக்காமல் விரதம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 2வது நாள் தாறுமாறாக இருக்குது. ஏற்கனவே விரதம் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபஸ்ட்டு 1 to 3 தான் வந்து கொஞ்சம் கடினம் அப்படின்ட்டு. செகண்ட் டே இல்லையா, சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது இல்லாமல் இப்போ கிளைமேட் இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கோல்டு, ஃபீவர் அது மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வேறு காட்டிகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுது என்னன்ட்டு. ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறோம். அண்ட் நம்ம வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அது என்ன சொல்கிறதுனே தெரியல. லைக் சாப்பிடாமலே இருக்கிறதுனால சாப்பாட்டெல்லாம் பார்த்தா சரியான ஒரு கிரேவிங்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் யாருன்னா சமைச்சா, யாருன்னா சாப்பிட்டுட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்தா ஐயோ எல்லாம் சாப்பிட்றாங்களே அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த அடிக்கடி டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த HCL பசி வந்துடுது இல்லை, அது இதாக இருக்குது. டயர்ட், வேறு எதையும் யோசிக்கவே முடியல. அப்படியே உடம்புலாம் சரியான டயர்டாகிடுது. பசியில் ஒரு தலைவலி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. அதெல்லாம் சும்மா எல்லாம் கடந்து போயிடலாம். முருகர் வந்து நம்மளை அப்படியே பூ போல் அழகாக வந்து இந்த இதை முடிக்க ஹெல்ப் பண்ணுவார். மாஸ் பண்ணுறோம். டே 2 விரதம் இருக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து டே 2 இல்லையா, அதனால் சாப்பிடாமலே இருக்கனால ஃபஸ்ட் நாள் சரியான இதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி டே 2 ஆல்ரெடி வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8.5 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துட்டோம். இன்னொரு 2 பார்ட்டு தான் இருக்குது. 24 மணி நேரம்னா ஒரு 8 மணி நேரம் முடிஞ்சு, இன்னொரு 16 மணி நேரம் செகண்ட் டேயில். பட் உடம்பெல்லாம் வந்து அந்த ஃபுட்டை நோக்கி எல்லா சென்சஸும் அது மாதிரி தான் வேலை செய்யுது. ஸ்மெல் வந்தால் கண்டுபிடிச்சிருது, பார்வை எல்லாமே வந்து எங்கே ஃபுட்டு இருக்குது அதை தேடி நம்மளை வந்து புஷ் பண்ணுது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறது சரியான டஃப்பாக இருக்குது. பார்ப்போம் டே 2 இல்லையா, நல்லபடியாக முடிச்சுடுவோம். ஹாய். இன்றைக்கி வந்து 3rd டே வித்தவுட் ஃபுட் வந்து நம்ம விரதம் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நேற்றை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ஒரு இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு மாதிரி பெயினாக இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தலைவலியமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இல்லை. தூக்கி எழுந்திரிச்சிட்டா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. காலையிலே நம்ம எதனா ஒர்க் பண்ணோன்னா காலையிலே வேலை செஞ்சு வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் சரியான டயர்டாகிடுது. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் 3rd டே சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 days தான், 3 more days to go பண்ணிடுவோம். வெற்றிவேல் முருகருக்கு. ஹாய். இன்றைக்கி டே 4. பால், பழம் இதெல்லாம் சாப்பிட்டாச்சு.
கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால டே 4 வந்து ஒரு பழம், ஒரு டம்ளர் பால் இது எடுத்துக்கிட்டேன். இது 3rd டேக்கு மேலே ரொம்ப முடியல, தலையெல்லாம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எடுத்தாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் அந்த பழம் பாலோட இன்னும் 3 நாளில் நான் கன்டினியூ பண்ணிடலான் இருக்கேன். அதுதான். ஹே ஹாய். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக டே 5 இன்றைக்கி வந்து வந்துட்டோம். 5 நாளாக நம்ம வந்து சாப்பாட்டை தொடவே இல்லை. ஆனால் வந்து பழம் சாப்பிட்டோம். குறுக்க வந்து 3rd டேக்கு அப்புறம் அது கொஞ்சம் முடியாமல் பழம் எடுத்துக்கிட்டேன். பட் 5th டே இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கெலாம் அந்த ஃபுட்டு சார்ந்த கிரேவிங்ஸு அது இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட இன்றைக்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி காமாக தான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு மாதிரி ஒர்க்கெல்லாம் இல்லை. அரௌண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 மணி அந்த மாதிரி ஒன்லி இன்றைக்கி வந்து பக்தி மோட் தான். அவ்வளோதான் இன்றைக்கான பிளான். இன்றைக்கி தான் கொஞ்சம் உடம்புலலாம் மாற்றம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இழைச்சிட்ட மாதிரி நல்லா இந்த மாதிரிலாம் தெரியுது. பட் ஓகே, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த 2nd 3rd டே தான் வந்து அந்த ஃபுட்கான கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போது 4th டேலேருந்து 5th டே இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கிளியராக இருக்குது. லைக் நம்ம வந்து ஃபுல்லாக கவனமாக அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. பக்தியாக சாமி கும்பிட்டாலும் அது ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்குது. அந்த ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் இல்லை. ஸோ டே 5 நாளைக்கு டே 6 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 6வது நாள் முடிஞ்சு, சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சது. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோதான். 6th டேலேயே நான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட போகிறேன். விரதத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு சிலர் 7 டேஸ் இருப்பாங்க போல். நம்ம 6 டேஸ் தான். 6th டே இன்றைக்கி வந்து 6 o'clock, அதாவது 5:30 இந்த மாதிரி இது முடிஞ்சது. ஐ மீன் சூரசம்ஹாரம் இதெல்லாம் முடிஞ்சது. குளிச்சுட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெற்றிவேல் முருகருக்கு.